ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சரஸ் ஃபுட் ப்ரீஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் வெண்டைக்காய் பக்கோடா தான் பார்க்க போகிறோம். இந்த வெண்டைக்காய் பக்கோடா வந்து செய்கிறது ரொம்ப ஈஸி, ரொம்ப சிம்பிளாக நம்ம வீட்டில் உள்ள பொருட்களை வச்சு நம்ம ஈஸியாக செஞ்சிடலாம். நம்ம வீட்டில் உள்ள குட்டீஸ், கொஞ்சம் பெரியவங்க, இவங்கெல்லாம் வந்து வழுவழுன்னு இருக்கிறதுனால இந்த வெண்டைக்காயை சாப்பிடாம ஒதுக்கி விட்டுருவாங்க. நம்ம வந்து இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுத்தோம்னா அவங்க சாம்பார் சாதம், ரச சாதம், தயிர் சாதம், வெரைட்டி ரைஸ் எல்லாத்துக்கூட சாப்பிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எப்படி செய்யலாம்னு நம்ம பார்க்கலாம். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல்னு கொடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் நோட்டிஃபிகேஷனாக வரும். நான் வந்து இந்த ரெசிபி செய்யறதுக்கு ஒரு 1/4 கிலோ வெண்டைக்காயை எடுத்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த வெண்டைக்காயை ஒன்று எடுத்து தலையை கட் பண்ணிவிட்டு நேராக ஸ்லைட்டாக கட் பண்ணிவிட்டு 4 கட் பண்ண போகிறோம். இந்த 4 கட் பண்ணிவிட்டு இதுலேயே 2 கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஒரு இன்ச்சில் இந்த மாதிரியே எல்லா வெண்டைக்காயை கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு வெண்டைக்காயில் 8 பீஸ் வரணும், அந்த மாதிரி கட் பண்ணிக்கணும். இப்போ டேஸ்ட்டுக்கு வந்து உப்பு, 1 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், அதுக்கப்புறம் மிளகு சீரக பவுடர் 1 டீஸ்பூன், கரம் மசாலா 1/2 டீஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன், இதுக்கப்புறம் அரிசி மாவு 2 டேபிள் ஸ்பூன், கடலை மாவு 2 டேபிள் ஸ்பூன், கார்ன்ஃப்ளவர் 2 டேபிள் ஸ்பூன், இதெல்லாம் போட்டு இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். இதுக்கு நிறைய தண்ணியெல்லாம் விடக்கூடாது. இந்த வெண்டைக்காயோட வழுவழுப்பு வந்து அந்த மாவெல்லாம் ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணிக்கும். அப்போ இந்த வெண்டைக்காயோட வழுவழுப்பும் போயிடும். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தான் தண்ணி விட்டு நம்ம மிக்ஸ் பண்ணணும். அப்போ தான் வந்து அந்த மாவெல்லாம் அதில் போய் கோட் ஆகும். லைட்டாக தான் தெளிக்கணும், நிறைய தெளிக்க தேவையில்லை. ஏன்னா வெண்டைக்காயே ரொம்ப தண்ணி வந்து இருக்கிற மாதிரி தான் இருக்கும். இப்போ இந்த மாதிரி லைட்டாக கலரிட்டு நம்ம பொரிச்சோம்னா நல்லா சூப்பராக கிறிஸ்பியாக வரும். நிறைய தண்ணி தெளிச்சிட்டோம்னா சாகி ஆகிடும். இப்போ எல்லாம் மிக்ஸ் பண்ணியாச்சு, எண்ணெய் காஞ்சிட்டு இருக்கு. இப்போ நம்ம பொரிச்சு எடுத்துடலாம். போட்டு நல்லா மிதமான சூடு இருக்கணும். எண்ணெய் நம்ம பொரிச்சு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக வரும். நல்லா குக்கான பிறகு நம்ம திருப்பி கலரி விட்டு நம்ம எடுத்துடலாம். இது ரொம்ப சீக்கிரமாக ஆகிடும், ரொம்ப லேட்டெல்லாம் ஆகாது. ரொம்ப சீக்கிரமாகவே குக் ஆகி நல்லா கிறிஸ்பியாக வந்துடும். இப்போ பாருங்கள், நல்லா கோல்டன் கலர் வந்துருச்சு. இப்போ நம்ம இது வந்து ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ எடுத்துடலாம். குழந்தைங்க வந்து இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோம்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம பொரியலாவோ காரக்குழம்போ செஞ்சோம்னா அவங்களுக்கு வந்து கொஞ்சம் சாப்பிட மாட்டுறாங்க. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுத்தோம்னா நல்லா ஈஸியாக பார்க்குறதுக்கு ஸ்நாக்ஸ் மாதிரியே கூட கொடுக்கலாம். நம்ம வெரைட்டி ரைஸ் கூட கொடுக்கலாம். சாம்பார், ரசம், எதில் வேணாலும், தயிர் சாதம், புளி சாதம், எல்லா சாதத்துலேயும் சாப்பிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கும் பிடிக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல்னு கொடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். டாட்டா, பாய், see you.